அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டுக்கு நிறைவா போற்றி. இன்னைக்கு பேசணும்னு நினச்சது வேறு, பேச போகிறது வேறு. இருந்தாலும் ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்துட்றேன். நாளைக்கு ரேவதி நட்சத்திரம் ஸ்ரீலிபுத்திரம் ஆண்டாள் கோயிலில் ரொம்ப விசேஷமான நாள். அது எல்லாருக்குமே தெரியும். ரேவதி நட்சத்திரம் வந்து இந்த உலகையை படைத்த ரங்கமன்னாருடைய நட்சத்திரம். இது சிவபக்தர்லாம் வருத்தப்பட வேண்டாம். வைணவத்துக்கு அவர் தான் அல்டிமேட். அதனால் நம்ம வைணவத்துக்கு சப்போர்ட்டாக இங்கே பேசிக்கலாம். சிவன் வரும்போது சிவனுக்கு சப்போர்ட்டாக பேசிக்கலாம். ரெண்டாவது இடம் நம்ம எல்லாருமே சிவனையும் பெருமாளையும் கும்பிடக்கூடிய மக்கள், அவ்வளோதான். ஹிந்து அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அந்த வகையில் நாளைக்கு 6 to 7 தேரோட்டம் போது அரௌண்ட் ஒரு 6:30 வாக்கில் இனிமேல் இப்போ நான் சொல்கிற இடத்துல தான் பர்மனெண்ட்டாக அன்னப்பிரசாத நிகழ்வு நடக்கும். ஒவ்வொரு ரேவதி நட்சத்திரத்துக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எங்கே அன்னப்பிரசாத நிகழ்வு நடத்தினாலும் அங்கே ப்ராப்பராக FSSAI சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். ஸோ அதில் எந்த அதுக்கு இன்றைக்கி ஒரு ரீசன் இருக்குது நான் சொல்கிறதுக்கு. ஸோ ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட் வாங்கி தான் நம்ம அதை பண்ணியிருக்கோம். ஒன்று. ரெண்டாவது எங்கே அப்படின்னு சொன்னால் தெற்குறது வீதி, ஸ்டேட் பேங்க் பேக் சைடு. அந்த கோயில் பேர் வந்து திரௌபதி அம்மன் கோயில். இது வந்து நாயக்கமாரனுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கோவில். எனக்கு உண்மையிலே இந்த கோவில் தெரியாது. ஆனால் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இன்றைக்கி தான் கேள்விப்பட்டேன். 7ஆம் நாள் 8ஆம் நாள் திருவிழாவப்போ தாயார் வந்து இவங்க கோயிலுக்கு போய் தாயார் போட்டிருக்க மாலையை திரௌபதி அம்மனுக்கும், திரௌபதி அம்மன் போட்டிருக்க மாலையை தாயாரும் போட்டுக்கிறதாக ஒரு தொட்டு ஒரு பழக்கம் நிறைவேற்றி இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரெண்டாவது மெய் சிலுக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, திரௌபதி அம்மனுக்கும் ரேவதி நட்சத்திரம் தான். அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் 2ஆம் உலகப்புக்கு முந்தைய விஷயம். 3 தலைக்கட்டுகளாக அந்த கோயில் பார்த்துட்ருக்கு. மூலவர் வந்து திரௌபதி அம்மன், உற்சவர் வந்து கிருஷ்ணர், திரௌபதி அண்டு அர்ஜுனன் கூட இருக்கார். இதுதான் அந்த கோயிலோட சிறப்பு. எனக்கு தெரிஞ்சு, அதாவது நம்ம நல்ல எண்ணத்தில் பண்ணும்பொழுது அந்த மக்களும் ஒரு இறங்கி வராங்க. அதாவது அது ஒரு கோவில் சொன்னால் ஒரு சமுதாயத்துக்கு உட்பட்ட பாத்தியப்பட்ட கோவில். அந்த கோயிலில் அந்த ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு நம்மளுடைய டீமை பற்றி சொல்லி நாம் எல்லோரும் ஃபுல் சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் லைஃப் லாங் இங்கேயே பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த மக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. உங்கள் பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது முதல் விஷயம். ரெண்டாவது வந்து, ஸோ நாளைக்கு யாராக இருந்தாலும் நீங்கள் அந்த பக்கம் இருக்கீங்கன்னா, திருநெல்வேலி பக்கம் இருக்கீங்க, மதுரை பக்கம் இருக்கீங்க, ரேவதி நட்சத்திரம், இந்த பூர நட்சத்திரம், இந்த சுவாதினா, இது எல்லாத்துக்குமே 8, 3 பேருக்குமே 8 ரேவதி தான். ஸோ நாளைக்கு ரேவதி நட்சத்திரனால நீங்கள் ஆண்டாள் கோயில் மண்ணை மிதிச்சிருங்க. ரொம்ப விசேஷமான மண். ரெண்டாவது வந்து இதுக்கு வந்து என்ன சொல்கிறது, இது முழுக்க ஆண்டாள் பக்தர்கள் பேரவை பண்ணக்கூடிய விஷயம். ஸோ ஆண்டாள் அருள் பெருக, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் இன்றைக்கி பேச வேண்டிய விஷயம் வேறு. இன்றைக்கு வந்து குமுதம் ரிப்போர்ட்னு ஒரு பத்திரிகை இருக்குது. அதாவது எப்படி ஜூனியர் வரணும், அதுபோல குமுதம் ரிப்போர்ட்னு ஒரு பத்திரிகை, ரொம்ப ஃபேமஸான பத்திரிகை. அந்த பத்திரிகையில் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய வித் ஃபோட்டோஸோட 2 பக்கத்துக்கு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. என்ன, அது நான் வந்து அப்படியே படிச்சிடுறேன், தவறு நினைக்காதீங்க. ஹெட்டிங், இது அண்ணாதுரை என்ற ரிப்போர்ட் எழுதியிருக்காங்க. திருவண்ணாமலையில் திரளும் கிரிவல பக்தர்களை விட திருச்செந்தூர் கடற்கரையில் பௌர்ணமி இரவில் கூடும் கூட்டம் மெய் சிலிர்க்க வைக்கின்றது. இந்த நிலையில் கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் திணறிய கோயில் நிர்வாகம் அன்னதானத்திற்கும் கடற்கரை பூஜைக்கும் தடை போடவே முருக பக்தர்கள் மத்தியில் ஏகத்துக்கு கொந்தளிப்பு. இதுதான் அவங்களுடைய என்ன சொல்கிறது கவர் பேஜ்லே. அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கவர் பேஜ் போட்டிருக்காங்க. சென்னையில் நித்யானந்த போட்டிருக்காங்க, மற்ற இடத்துலலாம் வந்து இப்போ இந்த ஃபோட்டோ தான் போட்டிருக்காங்க. இதே தான் எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க. அதில் வந்து என்ன டைட்டில்னா, கடலோரத்தில் கூடிய கூட்டம், கடல் அலையா வசூல் மழையா, திருச்செந்தூர் திகு அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை நான் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அதாவது வந்து திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் திரும்ப இவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா,
கடல் ஆர்த்தி ஆகம விதி கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஆகமன்றது கோயிலுக்குள்ள. ரெண்டாவது வந்து கடல் ஆர்த்தி நாம் பண்ணலை, யாரோ ஒரு பிராமணர், திருச்செந்தூரை சேர்ந்த பிராமணர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாம் எல்லாம் சேர்ந்து அந்த கடல் ஆர்த்தி, அந்த ஆர்த்தி கடலை வழிபட்டோம். அதுதான் உண்மை. இதில் என்ன ஒரு ஒரு விஷயம்னா, என்னுடைய மிக நெருக்கமான நண்பர் ஒரு மிகப்பெரிய பத்திரிகையில் வந்து, இதோட பெரிய பத்திரிகையில், குமுதத்தோட பெரிய பத்திரிகையில் வந்து சீஃப் ரிப்போர்ட்டராக இருக்கார். அவருக்கு திருச்செந்தூர்லேருந்து மெசேஜ் அனுப்பிச்சு, இந்த தீபாராதனை காமிக்கும்போது இந்த கடலார்த்தி காமிச்சு அந்த பணத்தை சொக்கலிங்கத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் ஸ்டோரி ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இவங்க இந்த அளவுக்கு சீப்பாக போவாங்க, நம்மளுடைய ஒத்தக்கடை சிங்கம் இப்படி அசிங்கமாக நடந்துக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல. அந்த ஜேசி கார்த்திகை எனக்கு என்ன குற்றச்சாட்டுன்னா சொன்னேன்னா எனக்கு நான் மகிழ்ந்து போயிருப்பேன். இன்றைக்கும் தொண்டை இன்னும் சரியாகலை, அதனால் யார்ட்டையும் பேசலை, வீட்டில் தான் இருக்கிறேன். இந்த பணம்னு ஒரு விஷயம் வரும்போது அவங்க ஒரு பெரிய கோட்டை விட்டாங்க என்னுடைய இந்த சொன்ன விஷயத்தில். அது வந்து நான் கோர்ட்டில் பேசிக்கிறேன். இது டிஃபமேஷன் எப்படி போடணும், ஏன் வந்து நான் டிஃபமேஷன் போட முடியும் அப்படின்ற விஷயம்லாம் நான் கோர்ட்டில் ஆன்சர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம எதிராளி ஒரு ஆயத்தை எடுத்துட்டாங்க, நம்மளை வந்து கேரக்டர் அசாசின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து அதோட பெட்டரான ஆயத்தை எடுப்போம். ஏன்னா நம்ம வந்து சட்டத்தை நம்பக்கூடிய ஆட்கள். இனிமேல் வந்து வீடியோ இந்த பத்திரிகைலாம் நமக்கு வேண்டாம். நான் வந்து டைரெக்டாக கோர்ட்டில் பேசிக்கிறேன். ஐம் ப்ரிப்பேரிங் மை செல்ஃப். பெரிய லெவலில் ப்ரிப்பரேஷன் இஸ் ஆன். அது இவங்க நினைக்கிற மாதிரி அப்படியே ஊதி தள்ளிட்டுலாம் போகக்கூடிய விஷயமா இருக்காது. ரெண்டாவது விஷயம், இந்த திருச்செந்தூர் பௌர்ணமியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சின்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பௌர்ணமின்னு சொல்கிறீங்களே, அது இப்போ தானே கொண்டாடுறீங்க அப்படின்னா, நான் வந்து பௌர்ணமி என்பது வந்து நண்பர்களோட, என்னுடைய நெருக்கமான நண்பர்களோட, என்னுடைய ஆதரவாளர்களோட, என்னுடைய வெல்விஷர்ஸோட ஒரு கடந்த ஃபுல் ஃப்ளெஜ்டு 5 வருஷங்கள், நடுவில் 2 வருஷம் கொரோனா விட்டுருங்க. ஆனாலும் அந்த கொரோனா டைமில் நம்ம அந்த 1 year 1.5 years டைமுக்கும் நம்ம அன்னதானம், அன்னப்பிரசாதம் என்பது தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. திருச்செந்தூரை சேர்ந்த நம்பி அவருடைய தலைமையில் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எங்கேயுமே நம்ம ஸ்டாப் பண்ணலை. அப்போ இவங்க எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, கோயில் அர்ச்சகர்களாகட்டும், இந்த ஊர் மக்களாகட்டும் என்ன கேட்குறாங்கன்னா, சொக்கலிங்கம் இது என்ன புது கான்செப்ட், பௌர்ணமி இதெல்லாம் வந்து எங்கள் ஊருக்கு புதுசு அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 விதமாக ஆன்சர் பண்ணலாம். திருவண்ணாமலையில் கிரிவலம் எப்போதுலேருந்து 94லேருந்து ஒரு சூப்பர் ஸ்டாரும் ஒரு இளையராஜாவும் தேவைப்பட்டாங்க அந்த இது பிரபலம் ஆகிறதுக்கு. நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு நல்ல விஷயத்த சொன்னால் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எந்த சூப்பர் ஸ்டாரும் தேவையில்லை, எந்த மெகா ஸ்டாரும் தேவையில்லை, எந்த என்ன சொல்கிறது ஆக்டர்ஸ்லாம் யாருமே தேவையில்லை, எந்த சுப்ரீம் பவர்லாம் தேவையில்லை. மக்கள் அதை வந்து முழுசாக நம்புகிற பட்சத்தில் அது ரீச் வந்து பெரிய லெவலுக்கு போயிடும். ஒன்று. இரண்டாவது, நான் திருச்செந்தூர் அப்படின்னு சொன்னது வந்து நான் திரும்ப நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு குழந்தை வேணுமா திருச்செந்தூர் முருகரை வணங்குங்க, வேலை வேணுமா திருச்செந்தூர் முருகரை வணங்குங்க, அப்புறம் வந்து உங்களுக்கு பணப்பிரச்சனையாக திருச்செந்தூர் முருகரை வணங்குங்க. இது எப்படி சாத்தியப்படும் அப்படின்றதுக்கு நான் ஒரு டெக்னிக்கலாக ஒரு விளக்கம் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, மனிதனுக்கு என்ன நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது, நடந்தாகணுன்றது தான் ரூல் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு மன நிம்மதி, மன அமைதி இருந்தால்தான் நடக்கும். பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லைன்னா எதுவும் நடக்காது. அப்போது உலகத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மதக்கூடங்கள் உண்டு. கோவில் மாதிரி, புத்த விகாரங்கள் மாதிரி, சர்ச்சஸ், மாஸ்க்கு, ப்ரேயர் பண்ணுறதுக்கு. ஆனால் என்னுடைய இந்து மதத்தில் நான் பார்த்த வரைக்கும் மன நிம்மதியும் நிறைவையும் தமிழ்நாட்டில் ஒருங்கே ரொம்ப பெரிய அளவில் கொடுக்கக்கூடிய ஒரு சாமியாக திருச்செந்தூர் முருகரையும் இந்த கடலையும் நான் நினைக்கிறேன். இப்போவும் வந்து டெக்னிக்கலாக சொல்கிறேன், கடலில் வந்து ஏன் உட்காரணும் அப்படின்னு சொன்னால், கடல் என்பது உப்பு காற்று, நம்மளுடைய ஆறாவை கிளீன்ஸ் பண்ணக்கூடியது. அப்போ உங்களுக்கு நெகட்டிவிட்டியை வந்து கில் பண்ணும். இது டெக்னிக்கலாக ப்ரூவனான விஷயம். இதெல்லாம் கிரில்லியன் ஃபோட்டோகிராஃபி வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இஃப் தே ஃபைட் ஃபார் இட் அப்படின்னா அதை நான் பார்த்துக்கிறேன். அப்போ நான் சொன்னது வந்து இந்த கோயிலுக்கு போனால் மன நிம்மதி கிடைக்கும், நிறைவு கிடைக்குது. நான் எங்கேயுமே நீங்கள் போய் அங்கே படுங்க, அடுத்த நாள் பணக்காரன் ஆகிடுவீங்க, 4வது நாள் குழந்தை பிறந்துடும், 5வது நாள் வேலை கிடைச்சோன்னு யார்ட்டையும் நான் சொல்லலை.
அதுபோல் நீங்கள் தப்பான தொழில் பண்ணுறீங்க, ஒரு கொலைகாரனாக இருக்கீங்க, ஒரு கொள்ளைக்காரனாக இருக்கீங்க, செயின் திருடன், கந்து வெட்டிக்காரனாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், பண்ணக்கூடாத பாவங்கள்லாம் பண்ணியிருக்கீங்கன்னா, நான் வந்து அது போல் ஒரு ஸ்டேஜை கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். 92ல் அடிச்சிருக்கேன், சண்டை தகராறு பண்ணியிருக்கேன், ரோட்டில் போகணும் அடிச்சிருக்கேன், தண்ணி அடித்து தகராறு பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஒரு டைம். அப்போ அதுக்கான ஒரு பாவப்பதிவாக எனக்கு கழுத்தில் 2 கிளான் எடுக்கப்பட்ட போது, நான் வந்து திருச்செந்தூர் கோயிலாக என்னென்னு தெரியாமல் வந்து உட்காந்து அந்த கோயிலில் வந்து எனக்கு மடிப்பிச்சை போடப்பட்டிருக்கு. இதை நான் இப்போ இல்லை 20 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் நான் அந்த விஷயத்த. அப்போது அப்போ என்னுடைய அகங்காரம், திமிரு, ஆணவம் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்ட இடம் திருச்செந்தூர். ஒரு மனிதனுக்கு அகம்பாவம் போகணும், ஆணவம் போகணும், திமிரு போனால் தான் அவன் வந்து பிறரால் மதிக்கப்படுவான் போது, நீங்கள் இது போல் லைனில் இருந்தீங்கன்னா மடிப்பிச்சை எடுங்க அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். இது 2 தவிர நான் வந்து திருச்செந்தூர் கோயிலில் நான் எதுவும் சொல்லலை. கடல் ஆர்த்தி என்பது வந்து அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் நடத்திட்டு இருந்து எங்களுடைய நண்பர்கள் எல்லாமே அதில் சேர்ந்துக்கிட்டாங்க. அவ்வளோதான், இதுதான் உண்மை. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சொக்கலிங்கம் நீ கரெக்டு, இப்போ நீ சொல்கிற 5 வருஷமாக பண்ணுறோம், ஆனால் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லையானா அது தவறு. நானே வந்து கடந்த 20 வருடங்களுக்குள்ள பல முறை பௌர்ணமிகள் வந்து தூங்கிட்டு போயிருக்கேன். உங்களுக்கு தெரியும், இப்போ நான் சொக்கலிங்கம்னா எல்லாருக்கும் தெரியும், தட்ஸ் ஓகே. இதுக்கு முன்னாடி தெரியாத இப்போ ரஜினிகாந்த் வந்து சிவாஜிராவ் கெய்க்வாடாக இருந்தப்போ யாருக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போ ரஜினிகாந்த் வந்து கோயிலுக்கு வந்தாருன்னா 10 லட்சம் பேர் வருவாங்க இல்லையா, அது போல் ஒரு சூழ்நிலை தான் இப்போ ஏற்பட்டது. இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இது மாதிரி பழக்கமே இல்லை அப்படின்னு இவங்க ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இது மாதிரி பழக்கமே இல்லைன்றது நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு ஒரு புராணத்தை ஒரு பழைய கதையை ஒன்று சொல்கிறேன். ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்கம் வந்து பாடுறார், எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டு முருகருக்காக பாடுறார். அவர் வந்து முருகர் முன்னாடி நின்று பாடிட்டு போனாரா, இல்லை தங்கிட்டு பாடிட்டு போனாரா, தங்கின டைம் என்ன? எனக்கு எங்களுடைய மூதாதையர்கள் வம்சாவளிகள் இப்போ எங்கள் பாட்டிலாம் இறந்துட்டாங்க. எனக்கு பௌர்ணமி போனால் நல்லதுன்னு சொன்னது நாராயண ஐயங்கார், ஒரு ஐயங்கார் 30 வருஷத்துக்கு முன்னாடி, 96க்கு அப்புறம் அவரை சந்தித்ததுக்கப்புறம். ஆனால் என்னுடைய பாட்டி, எங்கள் அம்மாவோட அம்மாலாம் இப்போ ரீசெண்டாக கோவிலில் இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஆதிசங்கர கதையை சொல்லியிருக்காங்க எனக்கு. ஆதிசங்கரர் பௌர்ணமியில் தங்கி தான் அவரோட நோய் போனதாகவும் அவர் அதுக்கப்புறம் சுப்பிரமணிய புஜங்கம் எழுதுனதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆதிசங்கரர் வரலன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியுமா? ஆதிசங்கரர் அங்கே தங்கலன்னு ப்ரூவ் பண்ண முடியுமா? அவர் என்ன நாளில் தங்கினார்? எனக்கு செவி வழி செய்தி அவர் பௌர்ணமி தங்கினாருன்னு சொல்லிட்டு இது ஒரு விஷயம். இதுக்கு அடுத்தபடி ஆகம விதிப்படி கடல் ஆர்த்தி காட்டக்கூடாது. சரி, அவங்க நிறுத்திடுவாங்க, அன்னதானம் போடலை, எல்லாம் நிறுத்திடுவாங்க. பட் விஷயம் என்னென்னா, நான் கேட்குறது இன்னொரு கேள்வி, நீங்கள் எல்லாம் ஆகம விதிப்படி தான் பண்ணுறீங்களா? பஞ்சலிங்கத்தை பூட்டி வைத்திருப்பது சரியா? பஞ்சலிங்க தரிசனம் ஒன்லி ஃபார் விவிஐபிஸ்க்கு என்பது எந்த ஆகம விதிக்குள்ளே வரக்கூடிய விஷயம்? ஒன்று. ரெண்டாவது, திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளே போனோன்னா சட்டையை கட்டிட்டு போனோம் ஆண்கள் எல்லாருமே. ஜாயின்ட் கமிஷனர் ஆகட்டும், டெப்டி கமிஷனர் ஆகட்டும், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகட்டும், கமிஷனர் ஆகட்டும், போலீஸ் ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ்லாம் சட்டை கட்டி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா? ஒன்லி இந்த சூப்பரண்டென்ட் அங்கே இருக்கக்கூடியவங்க மட்டும் தான் சட்டை இல்லாமல் நிற்பாங்க. அப்போது ஆகம விதி என்பது நீங்கள் அதிகாரி என்பதனால் உங்களுக்கும், சாதாரண சாமானியன் என்பதாக எங்களுக்கு வேறெல்லாம் கிடையாது. ஆகம விதி நீங்கள் புரிஞ்சுங்க. நீங்கள் முதல்ல ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இடத்துல இருக்கீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கீங்க. ஒரு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு பண்ணணுன்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகுன்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரி, கோயிலுக்கு வெளியில் ஆகமதியே இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். நம்பர் 2, அந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் ஆகமதிகளை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் கேட்டது தான், பாலில் தான் வந்து அபிஷேகம் பண்ண என்பதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த பால் பாக்கெட் பாலா? கறந்த பால் சூடாக இருக்கணும், கறந்த உடனே. அதுக்குன்னு வந்து ஒரு ஒரு கோசாலை இருக்கணும். பூக்கள்லாம் போடுறாங்களே, எல்லா பூவும் வாங்கி போடுறீங்களே, நந்தவனத்தை தான் எடுக்கணும், வாயை பற்றி தான் அந்த பூவை எடுக்கணும். அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஸோ ஆகம விதி பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்க மை டியர் ஜேசி சார், கார்த்திக் சார். இதெல்லாம் நம்ம பேசுவோம். வென் இட் கம்ஸ், நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைப்பீங்க, அந்த குற்றச்சாட்டுக்கு நான் ஒரு பெரிய பதில் வச்சுருக்கேன். என் மேலே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய நிர்வாக திறமை இல்லை, உங்களுக்கு சுத்தமாக இவர் அன்ஃபிட். நீங்கள் செருப்பு ஸ்டாண்ட் கூட பார்த்துட்டு லாய்க்கில்லாத ஒரு ஆள். நான் இப்போது உங்களுடைய நேர்மையை நான் எங்கேயும் கொச்சைப்படுத்துகிறேன். நான் கொச்சைப்படுத்தினா மக்கள் நம்புவாங்க. அது என் வேலை கிடையாது. நான் போய் சொல்லுறது என் வேலை கிடையாது. நான் தப்புன்னு சொல்லக்கூடிய தைரியம் இருக்குது. நான் தப்பு பண்ணிட்டேன்னா கையை தூக்கிட்டு ஆமாம் தப்பு பண்ணான்னு சொல்லுவேன். ஆனால் என் பக்கம் தப்பு கிடையாது.
உங்கள் பக்கம் நிறைய தப்புகள் இருக்குது. தவறுன்றது தெரியாமல் பண்ணுறது, தப்புன்றது தெரிஞ்சு பண்ணுறது நீங்கள் பண்ணிவிட்டு என்னுடைய கேரக்டரை அசாசின் பண்ணதுக்கு நான் வந்து சொல்லலாம், வந்து கார்த்திக் சார் லஞ்சம் வாங்கினாரு, அதெல்லாம் உயிரே பண்ணாலும் உங்கள் மேலே போய் குற்றச்சாட்டு வைக்க மாட்டேன். நான் சொல்கிறது நிதர்சனமான குற்றச்சாட்டுகள். நான் ஒரே குற்றச்சாட்டு வச்சேன், 25 லட்ச ரூபாய்க்கு பெண்கள், உங்கள் வீட்டு பெண், உங்கள் ஆத்தா, உங்களோட மனைவி, உங்களுக்கு ஒரு பொண்ணு, உங்கள் தம்பி பொண்ணு, அக்கா பொண்ணு, அண்ணன் பொண்ணு, அக்கா தங்கன்னு உங்கள் குடும்பம் இருந்திருக்கும் இல்லையா, அவங்க நீங்கள் ஜாயின்ட் கமிஷனர் இல்லை சார் அந்த கோயிலில், நீங்கள் சாதாரண ஒரு வாக்காளர், 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் பஸ்ஸில் இறங்கி நடந்து வரணும் அந்த கோயிலுக்கு, முருகனுடைய அருள் கேட்டு. அவங்களுக்கு ஒரு டாய்லெட் உண்டா? உங்களோட டாய்லெட்டு 5 மணிக்கு மேலே 6 மணிக்கு மேலே திறக்கணும்னா 50 ரூபா கேட்குறாங்க. ஒரு 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 சாதாரண சாமானியன் ஒரு நேச்சுரல் காலுக்காக 50 ரூபா செலவு பண்ணணுமா? இதுதான் உங்களுடைய என்ன சொல்கிறது அதிகாரம், அதாவது இதுதான் உங்களுடைய மேற்பார்வையா? நீங்கள் மேற்பார்வை பார்க்குற லட்சணமா? கோயிலை நிர்வாகம் பண்ண லட்சணமா? இப்போ நான் வந்து இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஓரம் வச்சுட்டு. இப்போ நான் சொல்லலாம், மற்றவங்களாம் எனக்கு நிறைய பேர் இன்புட் கொடுத்தாங்க. இங்கே பௌர்ணமி இப்போ கூட்டம் வரதுனால இது வந்து கிறிஸ்துவர்கள் 4 மாவடியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபாதர் பேரை சொல்லி அவர் தான் இவருக்கு பணம் கொடுத்து பண்ணுறாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். ஏன்னா எனக்கு ட்ரூ கிறிஸ்டின் சாத்தாங்குளத்துலேயும் உண்டு, திருநெல்வேலியும் உண்டு. நான் படித்த ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல். கிறிஸ்துவ மதம் என்பது ஒரு போற்றுதலுக்குரிய மதம். உன் மதம் சிறந்தது வழிபடு, என் மதம் சிறந்தது வழிவிடுன்றதான் நான் கேட்குறேன். அவங்க சொல்கிற குற்றச்சாட்டால் நான் அவங்க மேலே வைக்க மாட்டேன். இப்பவும் எழுதிக்கிங்க, எப்பவும் எழுதிக்கிங்க. பட்டு நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு நான் வந்து சொல்ல வேண்டிய சில பதில்கள் இருக்குது. அந்த 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 புக்கில் வந்தது அப்படியே நான் படிச்சிடுறேன். என்ன நடக்கிறது பக்தர்களிருந்து பேசினோம். திருச்செந்தூர் கோயிலை பொறுத்தவரை சூரனை முருகன் வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்ச்சி தான் ஹைலைட். முன்பெல்லாம் பௌர்ணமி இரவு சிலர் மட்டுமே கடற்கரை விளக்கு பூஜை செய்வார்கள். ஆனால் கடந்த சில மாதங்களாக திடீரென்று லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வருகின்றார்கள். இதற்கு சோஷியல் மீடியாக்களே காரணம். அப்போது நல்லா புரிஞ்சுங்க, இந்த கூட்டம் என்பது வந்து 2-3 மாதங்களாக தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. ஏன் அதிகமாக இருக்குது? அது நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணணும். நீங்கள் தான் வந்து ஏன் அப்படி ஆயிடுச்சு, எதனால் இவ்வளோ பேர் கூட்டம் வராங்க, வரக்கூடிய இப்போ 10 லட்சம் வராங்க, 10 லட்சம் பேர் வராங்கன்னா 10 லட்சம் பேரில் எல்லாருமே சொக்கலிங்கம் சொல்லி வராங்களான்னு கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். யார் பொய் சொல்கிறா, யார் உண்மை சொல்கிறா, யார் மக்களை மூட நம்பிக்கை ஒரு இன்ஜெக்ஷனாக போட்டு நீ போ கடன் அடைஞ்சிரும், நீ போ வந்து உன் பிரச்சனை தீர்ந்துடும், ஒரே நாளில் நீ குபேரன் ஆகிடுவேன். இதெல்லாம் நான் சொல்லலை. நான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா உழைச்சி வந்திருக்கேன். நான் உங்களை மாதிரி வந்து மக்களுடைய வரி பணத்தில், மக்களுடைய உண்டியல் பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு சீட்டை தேய்ச்சிட்டு நிர்வாகத்துக்கு எதிராக, இந்து மதத்துக்கு எதிராக நான் செயல்படலை. நல்லா புரிஞ்சுங்க. அப்போது நீங்கள் அந்த இடத்துல செயல்பட தவறிட்டீங்க. ரெண்டாவது நான் கேட்குறேன், கூட்டம் வருது, இது யாரோ ஒரு காரணம். இப்போ நான் கேட்குறேன், யாரோ வந்து இந்த கோவிலை பிடிக்காத தீவிரவாதிகள் உள்ளே வந்து ஒரு 10 பேரை செயின் பறிக்கிறான், 10 பேருக்கு அத்தியாவில் குத்துறாங்க, 10 பெண்கள்கிட்ட தவறாக நடக்கிறாங்கன்னா கூட்டம் திடீர்னு ஒரு ஸ்டாம்பேடு வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து அந்த சத்ராஸ்லேயே யூபியில் நடந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படாது அப்படின்றத வந்து உங்களால் என்னால் ஊர்ஜிதம் பண்ண முடியுமா? இது நானும் ஆசைப்பட்டு வந்து இவ்வளோ பேர் வந்து இந்த டைமில் இங்கே வந்து உட்காரணுன்னு வந்து மக்களுக்கு மூட நம்பிக்கையை சொன்ன விஷயமா? இல்லை. இதுக்கெல்லாம் மீறி மக்கள் வேர்ட் ஆஃப் மவுத் நடந்தவன் எல்லாம் எனக்கு முருகர் கோயிலுக்கு போன திருச்செந்தூருக்கு நடந்ததுன்னு சொல்லும்போது அவன் முருகன் மேலே பக்தியோடு வரான். வரதில் வந்து ஒரு 20% 30% யாரோ சொன்னாங்க என்னன்னு தெரியாமல் வரலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பக்தி உச்சத்தில் வந்து முருகனை விட்டால் ஆள் கிடையாது அப்படின்ற எண்ணத்தில் வரக்கூடியவங்க அதிகம். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஐஏஎஸ் படித்த கலெக்டர்கிட்ட நீங்கள் உங்கள் படிப்பில் ஒன்றும் கிடையாது. ஐஏஎஸ்ன்றது சாதாரண படிப்பில். ஐபிஎஸ் படித்த உங்கள் எஸ்பிக்கிட்டையும் ஜோன் ஐஜி ஜோன்கிட்டையும் 3 பேரை உட்காந்து, சார் ஏதோ ஒரு ரீசனால் XYZ அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த கேஸ்லாம் அப்புறம் போட்டுக்கலாம், இது பொருளை கிளப்பி விட்டாங்களா அதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். பட் இப்போ இந்த கூட்டம் வருது சார், இது ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், இது உடனே ஒரு இன்டெலிஜென்ஸ் நோட் போட்டு அரசாங்கத்துக்கு இதை கொண்டு போய் இது எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும்னு தான் நீங்கள் பண்ணியிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு ஏதோ வந்து பௌர்ணமி வந்தாலே தீவிரவாதிகள் கோயிலுக்கு வர மாதிரி வராதிங்கன்னு மைக் போட்டு சொல்கிறீங்களே, இதை விட வெக்கக்கேடான விஷயம் ஏதாவது இருக்கா மிஸ்டர் ஜாயின்ட் கமிஷனர் கார்த்திக்? அடுத்த விஷயம், நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தை சேர்ந்த ஆண்டாள் சொக்கலிங்கம் என்பவர்
ஆண்டாள் பக்தர்கள் பேரவை என்ற அமைப்பை நடத்துகின்றார். இதுவே தப்பு. இதுக்கு நான் டிஃபர்மேஷனே போடலாம் குமுதம் ரிப்போர்ட்டர் மேலே. நமக்கு அது வேலை கிடையாது. அது நம்ம அந்த ஆளாக நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன். அவர் தொடர்ந்து பௌர்ணமி இரவு திருச்செந்தூர் கடைக்கு வந்து நிலவை பார்த்து பூஜை செய்தால் நல்லது, இதான் நினைத்தது நடக்கும் என்று சமூக வலைதளத்தில் பேசுகிறார். திருச்செந்தூர் வந்து வர சொன்னது உண்மை, நிலவை பார்க்க சொன்னது உண்மை. கடலில் வந்து உங்களுக்கு இடம் கிடையாது, நீங்கள் நான் சாதாரண சாமானியன் ஒரு 2000 3000 ரூம் போட்டு தங்க முடியாதுன்னு போது கடலோடும் கடல் மண்ணோடு இருப்பது வந்து சிறப்பு, எந்த டவுட்டும் கிடையாது. பூஜை செய்தால் சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நான் எந்த இடத்துலையுமே வந்து ஆரத்தி வந்து பண்ணுங்க நான் சொல்ல மக்களை. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த இடத்துல கடற்கரை வரும் சமூக வலைதளங்கள் பேசுகிறேன்னா ஆரத்தி என்பது யாரோ நடத்திட்டு இருந்தாங்க, அதை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன் ஒழிய நாங்கள் ஆரத்தி நடத்தலை, நான் நடத்தலை. கடற்கரை வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார், நான் வழங்கலை. இது ஆண்டாள் பக்தர்கள் பேரவை என்ற அமைப்பு வழங்கி கொண்டிருக்கின்றது. எனவே பௌர்ணமி இரவு அன்று கோயிலுக்கு வரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகத்தால் வசதிகள் செய்து கொடுக்க முடியவில்லை. எனவே கூட்டத்தை கட்டுப்படுத்த முதலில் அன்னதானத்தில் கை வைத்திருக்கிறது கோவில் நிர்வாகம். பக்தர்களின் வருகையை அதிகப்படுத்த உழைக்க வேண்டிய நிர்வாகம் கட்டுப்படுத்த நினைப்பது முருக பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது என்கிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. இதில் என்னென்னா, இதில் நானும் ஒத்துப்போகிறேன். இது வந்து அன்னதானம் யாரும் போட வேண்டாம், யாருமே போட வேண்டாம், நீங்கள் போட்டுருங்களேன். ஒரு லெமன், இப்போ கோவிட் டைம்லாம் பழனி கோயிலில் வந்து எல்லாருக்கும் லெமன் ரைஸ் கொடுத்தாங்க. செப்டம்பர் 1 போன கோவிட் முடிஞ்சு. நிர்வாகம் அப்படின்னு சொன்னால் அந்த கோயில் போய் பாருங்கள் எப்படி நிர்வாகம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது இந்த இடத்துல நீங்கள் அன்னதானம் போட்டு வர மக்களுக்கு பசி ஆற்றிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. ரெண்டு வருஷமாக இல்லை, 5 வருடங்களாக அன்னதானன்றது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அப்போ இந்த அன்னதானத்தை யார் வழங்குறாங்கன்றதே தெரியாது அவங்களுக்கு, யார் கொடுத்துருக்காங்கன்னே தெரியாது. இது சொக்கலிங்கம்ட்டு என்ன வந்து இது நீங்கள் கையில் எடுத்துருக்கீங்க, நன்றி. இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பதில் சொல்லணும்னா, கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய கோவில் வந்து ஏதோ அன்னதானம் போடுறதா தான் கூட்டம் வருது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இந்த புக்கில். மக்கள்லாம் சோத்துக்கு இல்லாமல் வரான், நல்லா புரிஞ்சுங்க. வரக்கூடிய முருக பக்தர்கள்லாம் ஏதோ பிச்சைக்காரன்ற மாதிரி அவமானப்படுத்தியிருக்காங்க இந்த புக்கில், விச் இஸ் ஹைலி கண்டமபிள். அதாவது இது வந்து நம்மளுடைய ஹிந்து மக்களுக்கு மட்டும்தான் இது போல் அசிங்கங்கள் கேவலங்கள்லாம். எனக்கு நிறைய இஸ்லாமிய சொல்லியிருக்காங்க. முஸ்லீம் வந்து ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு இஸ்லாத்தை முழுசாக நம்புறவன் பிரியாணிக்காக தான் வந்தேன்னு சொன்னால் முஸ்லீம்ஸ்லாம் அடித்து உட விட்டுற மாட்டாங்க. இதே வந்து ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த நம்ம கிறிஸ்துவர்கள் யாராவது கிறிஸ்மஸ்க்கு பிரியாணிக்காக தான் வந்து சர்ச்சுக்கு வந்திருக்கான்னு சொன்னால் அந்த எல்லாரும் மொத்த ஊரே சேர்ந்து அடிக்காது. ஆனால் இங்கே வந்து ஏதோ சோத்துக்கு இல்லாத மாதிரி வந்து அந்த அன்னதானத்தை தின்றதுக்காக வர மாதிரியே வந்து இவங்க சித்தச்சிருக்காங்க. இது நம்மளோட ஜாயின்ட் கமிஷனோட இன்புட் தான் இது. அப்போது இது அதிருப்தி ஏற்படுத்திருக்குன்னா இவங்க எந்த நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயங்களும் பண்ணலை. அடிப்படை விஷயங்கள், டாய்லெட்டு, பாத்ரூமு, அதுதான் ரொம்ப அடிப்படை. ஒரு திருப்பதி தான் போனால் 200-300 டாய்லெட் இருக்கும். இவங்க கட்டி விட்டா என்ன, ஒரு மொபைல் டாய்லெட்டு 30,000-40,000 கிடைக்கும். இவங்க வந்து நினச்சாங்கன்னா சாதாரண மொபைல் டாய்லெட்டோட ஒரு 100-200 டாய்லெட்டை போட்டு விட்டாங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லலாம், எஜுகேட் பண்ணலாம். எல்லாருக்கும் ஒரு டைம் தான், வந்துட்டு சாமி கும்பிட்டு போங்கன்னா போயிட போகிறாங்க. நீங்கள் ஒருத்தவங்களை ஹராஸ் பண்ணும்போது, நீங்கள் எக்ரி அடிக்கணும்னு நினைக்கும்போது அவன் திரும்ப வந்து அவன் பக்தர்களாக ஒன்று கொண்டாங்கன்னா இது யாருக்கு கெட்ட பேர்னா ஜாயின்ட் கமிஷனர் கார்த்திக் இல்லை, மிக சிறந்த முறையில் ஒரு அறநிலையத்துறை அமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கிற சேகர் பாபு அவர்களுக்கும் தமிழக அரசுக்கு தான் பெரிய கெட்ட பேர். தேவையில்லாமல் எஸ்பிலாம் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்குற அளவுக்கு ஆயிருக்குன்னா அதுக்கு முழு காரணம் வந்து ஜேசி கார்த்திக்கோட நிர்வாக திறனின்மை தான். அடுத்ததாக ஆண்டாள் சுகந்தன் பேசணும். திருச்செந்தூர் பௌர்ணமி இரவு கடற்கரை கூடி விளக்கு பூஜை நடத்தி நிலவையும் கடலையும் பார்த்து ரசித்து ஆரத்தி எடுத்து வழிபட்டால் நாம் நினைத்தது நடக்கும். இந்த விளக்கு பூஜைன்றது நான் சொல்லலை, நல்லா புரிஞ்சுங்க. இதைத்தான் சமூக வலைத்தளங்கள் பேசினேன், நான் இப்படிலாம் பேசலை. கடந்த 5 வருடங்களாக பேசி வருகிறேன். ஆமாம், பேசி வரேன். அப்போது முதலே பௌர்ணமி இரவுக்கு கடற்கரை வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகிறேன் இல்லை. ஏனோ தற்போது தான் பக்தர்கள் மத்தியில் முருகன் மீதான ஈர்ப்பது இது, அதனால் லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. நான் திரும்ப சொல்கிறேன், 3 மாதமாக தான் அந்த கூட்டம் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக தாங்கள் பக்தர்களுடன் நன்கொடை பெற்று அன்னதானம் நிகழ்ச்சி நடத்திருக்கின்றோம். நல்லா புரிஞ்சுங்க, எங்கள் டீம் பெரிய டீமு, அதாவது ஆண்டாள் பக்தர்கள் பேர் என்ற டீமு. அதில் நான் வந்து உறுப்பினர் கூட கிடையாது இன்றைக்கி தேதிக்கு, நல்லா புரிஞ்சுங்க. அந்த டீம் வந்து வெல் கனெக்டடு, அவங்களோட டீமுக்குள்ளே அவங்க சேர்ந்து பண்ணுற விஷயம் அது. ஆனால் கோவில் நிர்வாகத்தில் இருக்கும் சிலர் நாங்கள் ஏதோ, அதாவது இதெல்லாம் வந்து
ஒரு ஒரு இட்டுக்கட்டி பேசக்கூடிய விஷயம். அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் ராமச்சந்திரன் பணம் கேட்டார், அன்னதானம் செய்கிறேன் எனக்கு மாதம் இவ்வளோ கொடுன்ட்டு, அது நியாயமானு நான் கேட்டது உண்மை. அப்போ இணையாளர் கார்த்திக்கிட்ட போய் இவங்க சொல்கிறாங்க, இது வந்து கார்த்திக்கிட்ட புகார் சொன்னோம், அவர் நடவடிக்கை எடுக்க பயந்து எங்கள் மீதே பாய்கிறார். ஏற்கனவே பௌர்ணமி வரும் பக்தர்கள் வசதிக்காக 25 லட்சம் ரூபாய்க்கு டாய்லெட்டுக்கு நம்ம தற்காலிக கழிப்பிட வசதி ஏற்படுத்தி கொடுத்தோம். அவற்றெல்லாம் தூக்கி கடாசி விட்டார்கள். அதை பற்றி கேள்வி எழுப்பியதால் எங்களது அன்னதானத்தை தடைவதற்காக இதற்கு நிரந்தர தீர்வுக்கான நீதிமன்றத்தை நாட இருக்கின்றோம். இதான் நான் சொன்னதாக அவங்க சொல்லியிருக்காங்க. இதற்கு கோயில் நிர்வாகம் சார்பாக இணை ஆணையர் என்ன பேசுகிறார் கார்த்திக் சார், கோயிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது மகிழ்ச்சி, அதனால் கோயிலுக்கு வருமானம் அதிகரிக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குகிறேன் என்று கோயிலுக்கு வரும் பக்தர்களே வசூல் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அவர் கோர்ட்டில் சொல்லட்டும், கோர்ட்டு முன்னாடியே அதுக்கான பதில் சொல்லுவாங்க. ஆண்டாள் பக்தர்கள் பெயருடன் அன்னதானம் வழங்குவதற்கு முருக பக்தர்கள் வசூல் செய்ததை ஆதாரங்களுடன் சேகரித்து வைத்திருக்கிறோம். அதை தொடர்ந்து தான் அன்னதானம் வழங்க தடை செய்யப்பட்டது. வருமானம் போய்விட்டது என்ற ஆதங்கத்தில் இப்போது சொக்கலிங்கம் என்பவர் கோயில் நிர்வாகத்தை பற்றி தவறாக சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ஆண்டாள் பக்தர்களுக்கு சம்மந்தமே இல்லை சார், நல்லா புரிஞ்சுங்க. இது என்னென்னா, எனக்கு வருமானம் போய்விட்டது அப்படின்றதுக்கு வந்து நான் ஆதங்கத்தில் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கார்த்திக் சார், இதுக்கு இந்த 2 லைனுக்கு நீங்கள் ஒரு பெரிய பதில் கொடுக்க வேண்டியிருக்கோம். பார்க்கலாம். லெட்ஸு, முருகர் உங்களை விட பெரியவர். நீங்கள் இன்னும் உங்களை முருகனாக நினச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் அடித்து நொறுக்கப்படும். நீங்கள் பண்ண பாவங்கள் வந்து உங்களுக்கு ஒன்றும் ஆகாது சார். உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? உங்கள் பிள்ளைகள் தானே. உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும், உங்களோட குடும்பத்தை பாதிக்கும். ஞாபகம் வச்சுங்க. நான் இப்போ அடுத்து அவர் சொல்கிறாரு, ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பில் 25 லட்சம் ரூபாய்க்கு மொபைல் டாய்லெட் வாங்கி கொடுத்தது உண்மைதான். 1 வருட காலம் அதை பக்தர்களும் பயன்படுத்தினார்கள். ஒரு கட்டத்தில் அது பயன்படுத்த முடியாத அளவிற்கு பழுதாகிவிட்டது. எனவே தான் அவை ஓரம் கட்டப்பட்டன. நான் கேட்குறேன், 25 லட்ச ரூபாய்க்கு ஹைடெக்காக ஒரு டாய்லெட்டை பண்ணி கொடுத்து 10 டாய்லெட் பாத்ரூம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அதை பயன்படுத்த முடியாது, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டோன்னா இது வந்து நீங்களாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஆணவத்தோட உச்சக்கட்டம் அப்படின்ற ஒரு டயலாக் பாருங்கள், எவ்வளோ திமுறோட உச்சக்கட்டம்னு பாருங்கள். ஒரு அதிகாரி சொல்லக்கூடிய பேச்சாது, ஒரு பேசக்கூடிய பேச்சாது. 25 லட்ச ரூபான்றது இவங்களுக்கு மேபி இவரை போன்ற ஆட்களுக்கு வந்து ஒரு மாதம் கூட சம்பாதிக்கலாம். எனக்கு தெரியாது. எனக்கு நான் இப்போவும் அவருடைய பண விஷயத்தில் நான் அவர் குறை சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த ஆளோட முட்டாள்தனத்தை பாருங்கள். 25 லட்ச ரூபா கொடுத்தது உண்மை தான், 1 இயர் யூஸ் பண்ணோம், இப்போ தூக்கி கடாச்சிட்டோம் அப்படின்னா மனசு கொடுத்தவனுக்கு எவ்வளோ வலிக்கும். அப்போ நான் கேட்குறேன், இப்போ நீ 25 லட்ச ரூபாய்க்கு டாய்லெட் பாத்ரூம் வாங்கினல, ஏன் உனக்கு மூளை இருக்குல்ல, மூளையை காட்டி வச்சிட்டியா? அப்போ இது பக்தர்கள்ட்டேருந்து பணம் வந்து சேர்த்து வாங்கினதா அப்படின்னு நீ கேட்டியா? அப்போ நீ வாங்கி போட்டுட்ட, நீ இப்போ எல்லாத்தையும் உடச்சி தூக்கி குப்பையில் போட்டுட்ட. அப்போ வராத ரோஷம் இப்போ வருதுன்னா என்ன காரணம்? இப்போ நான் கேட்குறேன். இதற்கு காரணம் வந்து நான் கேட்டேன் இந்த விஷயத்தை, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுனால தான் இந்த நம்ம கார்த்திக்கு வந்து இவ்வளோ நாள் நடந்த விஷயத்தில் கோபம். 2 தான் ஒரு கோபம். கூட்டம் அதிகமாக வருது, வேலை அதிகமாக இருக்குது, கட்டுப்படுத்த முடியல. அவர் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பயர் பண்ணப்பட்டார். 2வது டாய்லெட் பாத்ரூம் கொடுத்ததை வந்து இவன் எப்படி நல்லா ஒர்க் பண்ணுதா இல்லையா, ஏன் யூஸ் பண்ணலன்னு கேட்க முடியும். கொடுத்தாச்சுன்னா அதோடு முடிஞ்சு போச்சுன்னு இவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு அடுத்ததாக வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸர் ராமச்சந்திரன் பணம் கேட்பதாக ஒரு புகாரை சொல்லும் சொக்கலிங்கம் இதனை ஏன் முன்பே சொல்லவில்லை? இது ஏன் வேலையா? அறிவு கட்டண பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்க, லூஸ் மாதிரி. இது ஏன் வேலையான்னு கேட்குறேன். அதுக்கு தானே உனக்கு ஜாயின்ட் கமிஷன் பொறுப்பு கொடுத்து சம்பளம் கொடுத்துட்ருக்கான். எனக்கு சம்பளம் கொடுத்தா நான் கேட்கலாம், உன் கூட இருக்கிறவன் லஞ்சம் வாங்கலையான்னு தெரியாத அளவுக்கு நீ இருக்கிறன்னா அப்போ எந்த அளவுக்கு உன் நிர்வாக லட்சணம் இருக்குன்னு பார்த்துங்க. உண்மையிலே நான் ரொம்ப வருத்தப்படுறேன் கார்த்திக் சார். எவ்வளோ பெரிய ஒரு முருகர் மாதிரி உங்களை நினச்சிருந்தேன். நான் என்னை தவறாக புரிஞ்சுட்டீங்கன்ட்டு. உங்கள் வயசு என்னன்னு தெரியாது, பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்குறேன். நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்போ நான் எந்த அளவுக்கு இறங்கி போயிருக்கேன். அதாவது முருகருடைய ஈஓ, முருகர் கோயிலோட ஜாயின்ட் கமிஷனாக நீங்கள் கிட்டத்தட்ட முருகர் தான், ஆனால் முருகர் அல்ல. கிட்டத்தட்ட முருகருக்கு சேவை பண்ணால் அது கொடுத்து வச்சுருக்கணும். அப்படிப்பட்ட இடத்துல இருந்துக்கிட்டு உங்கள் கூட இருக்கிறவங்க வந்து வேல் ராமகிருஷ்ணன் ஒரு நாளைக்கு 300 பாஸ் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இப்போ நான் கேட்குறேன் சார், உங்கள் பிள்ளை மேலே சத்தியம் பண்ணுங்க சார். நான் என்ன கேட்குறேன்னா, வேல் ராமகிருஷ்ணன் தப்பே பண்ணலன்னா அவரை பற்றி ஒருத்தர் வந்து ஆர்டிஐயில் கேட்டிருக்காங்க, இந்த ஆளுக்கும் கோயிலுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு 2022 கேட்டிருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனை நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் நீங்கள் நோட்டீஸ் போர்டில் ஓட்டுறீங்க, இவருக்கும் அதாவது கோயில் சேர்மனுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இவ்வளோ நாள் உள்ளே வந்துட்டு போனது, இவ்வளோ நாள் பாஸ் ஹேண்டில் பண்ணது, அது கொலை குற்றம் சார். அது உங்கள் நிர்வாக சீர்கேடு. நீங்கள் இது போல் 1000 பேரை விடும்போது தான் 1000 பேர் பின்னாடி பின்தள்ளுறான்.
அவன் அப்படியே நின்றுட்டே இருக்கான், கோபம் வருது. அப்போ நீங்கள் பக்தர்களுக்கு வந்து 300 ரூபா ஒரு 300 பாஸ் கொடுக்குறீங்க. இந்த இவருக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பாஸ் 1000 ரூபாயிலேருந்து 50,000 வரைக்கும் விற்றுருக்கீங்க. இது பணத்துக்கு பணமாச்சு. அந்த பணத்தில் உங்களுக்கு கமிஷன் வந்திருக்கு. அப்போ நான் கேட்கவா உங்களுக்கு? அப்போ நீங்கள் வந்து என்ன நிர்வாகம் பண்ணீங்க? 300 பாஸ் கொடுக்கலன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் கொடுக்கலன்னு சொன்னீங்கன்னா அங்கே வந்தவர்களுடைய சிசிடிவி எல்லாத்தையும் கேட்கணும். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஜட்ஜ் அப்பாயின்ட் பண்ண சொல்லி எவ்வளோ பேர் வந்தாங்களோ எவ்வளோ ரெவென்யூ வந்ததுன்னு கேட்கணும். கேட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க. அதெல்லாம் எங்கள் நீங்கள் வந்து நிர்வாகத்தை சீர்குலைக்கிறதோ ஸ்தம்பிக்க வைக்கிறதோ எங்களோட வேலை கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன கேட்காதீங்க. ஏன் நீ போய் முன்னாடியே என்கிட்ட சொல்லுன்ட்டேன். உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நான் உங்கள் அடியாலோ அந்த வேல் ராமகிருஷ்ணன் ராமச்சந்திரனே கிடையாது. நான் உங்கள் வீட்டு சர்வெண்ட் கிடையாது. ரெண்டாவது, ஐ எம் நாட் பெய்டு பை யூ. நான் வந்து சம் எக்ஸ்ஒய்சட். நான் வந்து ஒரு ஒரு முருக பக்தன், அவ்வளோதான். ஒரு கோயிலில் வந்து கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சாமானியன். நான் எதுக்கு உங்கள்கிட்ட வந்து சொல்லணும்? நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே ஆக்ஷன் எடுத்துருவீங்களா? இப்போ நான் சொல்லிட்டேன், வேல் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு இவ்வளோ பிரச்சனை நடந்த பிறகு தான் நோட்டீஸ் போர்டில் விட்டுறீங்க, அவருக்கு நிர்வாகத்தின் சம்மந்தம் இல்லைன்ட்டு. 2022 24 வரைக்கும் இருந்திருக்கீங்களே. நான் சொல்கிறேன், நீங்கள் உண்மையிலே நீங்கள் சாப்பிட்ற சோறு மேலே, உங்கள் ஆத்தா மேலே, உங்கள் அப்பா மேலே சத்தியம் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள், ஏன் 2022 இந்த நோட்டீஸ் போர்டில் இந்த நோட்டீஸ் ஓட்டல? ஏன் வேல் ராமகிருஷ்ணன் நீங்கள் தொடர்ந்து வந்து பணி செய்யாமல் அனுமதிச்சிங்க? அப்போ உங்கள் நிர்வாக திறமை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கு? ஸோ உங்களோட அயோக்கியத்தனத்தை என் மேலே போட்டு எங்கள் நண்பர்கள் மேலே போட்டு பழியை எங்கள் பக்கம் திசை திருப்பாதீங்க. இப்போ ஒரு கால் நாங்கள் வந்து கோயில் பேரையே சொல்லி நானோ என் நண்பர்களோ பணம் வந்து சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதே நான் ஏற்றுக்கிட்டா கூட அது கோர்ட்டு என்ன தண்டனை எனக்கு கொடுக்கட்டும், அதை நான் வந்து ஜெயிலில் தான் இருக்கணும், 5 வருஷம் இருக்குன்னா கூட இருந்துட்டு போகிறேன். அதெல்லாம் மேட்டர் கிடையாது சார். ஆனால் இப்போ இதுக்கு என்ன தண்டனை? ரிசைன் பண்ணிடுவீங்களா? இப்போ நீங்கள் 2 வருஷமாக இந்த ஆள் ஆட்டம் போட்டுருக்கானே வேல் ராமகிருஷ்ணன், இதுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்க? பர்கடப்பட்ட ராமச்சந்திரன், ஏன்னா என்கிட்டையும் சாட்சி இல்லை, உங்கள்கிட்டையும் சாட்சி இல்லை. வேல் ராமகிருஷ்ணன் மொத்த கோயிலே சாட்சி, முருகனே சாட்சி சார். எத்தனை ஆயிரம் பேர் அவன் உள்ளே விட்டுருக்கான் அந்த ஆள். அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்க? அவனுக்கு தண்டனை உண்டுனா எனக்கும் தண்டனை கொடுங்க. நான் வந்து தப்பே பண்ண கூட நான் ஒத்துக்கிறேன், சார் சொல்கிறதா உண்மைன்ட்டு. உங்களுக்கு அதை சொல்லணும்னா ஒரு கம்பீரம் வேணும் சார். அது ஆண்மகனால் தான் சொல்ல முடியும், ஒரு நிர்வாகத்திறன் உள்ளவனால தான் சொல்ல முடியும், முருகனை காதலிப்பனால தான் சொல்ல முடியும். முருகனை கல்ல நினைக்கிற உங்களால் சொல்ல முடியாது சார். நீங்கள் பண்ணது பெரிய அயோக்கியத்தனம், கடந்தெடுத்த அயோக்கியத்தனம். திருச்செந்தூர் கோயிலை பொறுத்த வரைக்கும் புதுசாக பூஜை முறைகளை மாற்றுவதை நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளாது. சரி, நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளாது. நம்ம ஊரில் தீர்த்தம் உண்டுல, திருச்செந்தூர் கோயிலில் அந்த தீர்த்தம்லாம் நீங்கள் ஒரு 2 வருஷம் இருந்திருக்கீங்களே, அந்த தீர்த்தம்லாம் கண்டுபிடிச்சி பக்தர்களுக்கு அதை வந்து கொடுத்தீங்களா? இங்கேயும் ராமேஸ்வரம் மாதிரி தீர்த்தங்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பண்ணலை? உங்களை யார் தடுத்தது? இதான் உங்கள் நிர்வாகத்திறனா? நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல, உங்களை யாரும் தடுத்திருக்க போகிறதில்ல. அப்போது நாளைக்கு நான் அதை கண்டுபிடிச்சி மேபி ஒரு கேஸை போட்டு கண்டுபிடிச்சி நாளைக்கு எல்லோரும் பக்கெட் வச்சு ஒரு தீர்த்தத்துக்கு முன்னாடி குளிச்சாங்கன்னா இதெல்லாம் இது வரைக்கும் இல்லை, இது சொக்கலிங்கம் புதுசாக சொல்லணும்னு சொல்லுவீங்களா? பஞ்சலிங்கத்தை மூடி வச்சுருக்கீங்க. இதுதான் வந்து ஆகமமா? மக்கள் பார்ப்பது தானே கோவில். எல்லாத்தையும் பூட்டு போடுங்க, முருகரையும் பூட்டு போட்டுருங்களேன். ஏன் உங்கள் சிலையை வெளில வச்சுருங்களேன், எல்லோரும் காலை தொட்டு கும்பிட்டு போகிறோம், போதுமா? சந்தோஷமா உங்களுக்கு? அப்போ நிர்வாகம் பற்றி நீங்கள் பேசாதீங்க சார். ஏன்னா அதில் A to Z அப்படின்னா அதுக்கு ஒரு 8000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கீங்க சார். அதில் ஒரு விஷயம் கூட உங்களுக்கு தெரியல. சும்மா வரவங்களை விஐபிக்கு வந்து கும்பிட்றது, சினிமா நடிகர் கூட வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, டோனர் வந்து அவங்களோட ஃபோட்டோ எடுக்கிறத தவிர நீங்கள் வந்து நேர்மையான பண விஷயத்தில் என்பதை தவிர உங்கள் பக்கம் ஒரு நல்ல விஷயம் கிடையாது சார். ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அதுக்கு வந்து நீங்கள் சிசிடிவி ஆஃப் திருச்செந்தூர் டெம்பிளே சாட்சி. வேல் ராமகிருஷ்ணன் கோயிலுக்கு எத்தனை ஆயிரம் முறை வந்து போயிருக்காரு, எத்தனை பேருக்கு ரசீது கொடுத்துருக்காரு, யார் மூலயமா கொடுத்துருக்காரு? ஒரு 3 பேரை கூட வச்சு தான் அவர் அந்த ஆட்டம் போட்டிருக்காரு. அப்போ 2 வருஷம் வந்து அவர் போட்ட ஆட்டத்துக்கு உங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பது நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். எப்போ கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லடிக்காதீங்க சார். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம எங்கே இருக்குன்றது தெரிஞ்சு பேசுங்க. அதனால தான் விதிமுறை மீறி அன்னதானத்துக்கு கடலாரத்தி எடுப்புக்கும் தடை விதிக்கப்பட்டது. நிர்வாகத்தின் இந்த முடிவு எதிர்த்து நீதிமன்றம் செல்வேன் என்று சொக்கலிங்கம் சொல்கிறார். நாங்களும் அதைத்தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். தகுந்த ஆதாரங்களை முன்வைத்து நீதிமன்ற சொக்கலிங்கத்தின் முகத்திரை கிடைக்கப்படும். சார், எனக்கு ஒரே ஒரு முகம் தான் சார், உங்களுக்கு தான் நிறைய முகம் இருக்குது சார். இந்த சர்ச்சையை தொடர்ந்து காசியதான் கடவுளடா, அதற்கு தான் இந்த அடிதடிடா. இந்த சர்ச்சையை தொடர்ந்து ஜூலை 24 திருச்செந்தூர் இணை ஆணையர் கார்த்திக் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதான் அந்த புக்கில் வந்திருக்கு. எனக்கெல்லாம் அதாவது இதை லேசாக விட்டுட்டு போயிடலாம். சரி, நம்ம வந்து எனக்கு கூட எஸ்பி கூப்பிட்டு ஒரு சில சஜஷன்லாம் சொன்னாங்க. ஒரு படித்தவர் மாதிரி பேசினார். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. தமிழ்நாடு வந்து ஒரு ஐ திங்க் நானும் ஒரு டைமில் அவரை மீட் பண்ணுவேன். அவருக்கு ஒரு பாஸாக இருப்பேன் நான். அந்த டைமில் ஒரு சூப்பர் காப் அப்படின்னா நான் பார்த்த வகையில் இதுக்கு முன்னாடி எஸ்பியாக இருந்த ஜெயக்குமார் சாரை நான் சொல்வேன்.
இவரை நான் சொல்லுவேன். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸு, அவங்களோட பிஹேவியர் சைட்ஸ்லாம் தெரியும் எனக்கு. சூப்பர் பர்சனாலிட்டி. அப்போ எனக்கு என்ன வருதுன்னா, இது போல் ஆளுமைகள்லாம் வந்து தூத்துக்குடியில் வச்சுக்கிட்டு இவ்வளோ குப்பத்தனமான ஒரு நிர்வாகத்தை இவர் நடத்திக்கிட்டு இப்போ வந்து பழியை யார் மேலே போடுறதுன்னு வந்து ஒரு முடிவு தேடிட்டு இருக்காரு. இவர் இதுக்கு கிடைச்சது சொக்கலிங்கம் தான் அப்படின்னா பார்ப்போம் யாரோட முகம் எனக்கு இருக்குது ஒரே முகம், உங்களுக்கு தான் 6 முகம் இல்லை 10 முகம் இருக்குது பிரதர். உங்களோட முகங்கள் அங்கே வந்து காட்டி வைக்கப்படும். நீங்கள் இப்போ கூட சொல்கிறீங்க வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, அவர் கோர்ட் ஏறட்டும் அங்கே நான் கிழிக்கிறேன்ட்டு. ஏன் நீங்கள் ஏற வேண்டியதானே? நான் ஏற தான் போகிறேன், அதெல்லாம் உங்களுக்கு எந்த டவுட்டு வேணாம். ஜஸ்ட் ஆகஸ்ட் 1 அந்த போர்ட்ஃபோலியோ மாறினோடனே அதுலேருந்து ஒரு வாரத்தில் நான் வந்து டெஃபரெண்டாக போடுவேன். நீங்கள் வந்து தவறு வந்து எங்கள் மேலேன்னா நீங்கள் எதுக்கு அன்னதானம் வந்து சாப்பிட்டீங்க? எவ்வளோ வாட்டி சாப்பிட்ருக்கீங்க? சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணுங்கள், ஜாதி வித்தியாசம் இல்லாமல் மக்களை வந்து நடத்துகிறீங்க, இது இப்படி தான் இருக்கணும், எல்லா மக்களும் வந்து இவ்வளோ அன்பாக இருக்காங்களே அப்படின்லாம் பாராட்டின கார்த்தி லாஸ்ட் 3 மாதத்தில் ஏன் வந்து ஒரு ஏதாவது புளியமுறுத்து பேய் ஏறுற மாதிரி ஆட்டம் போட்டுறீங்க? எனக்கெல்லாம் வந்து வருமானம் போச்சா வருமானம் போலியான்றதெல்லாம் நம்ம வந்து கோர்ட்டில் பேசிக்கலாம். பட் நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் பக்கம் 100% வந்து பர்ஃபெக்டாக 100% நீங்கள் ஓட்டையே வச்சுருக்கீங்க. அது வந்து வந்ததுன்னா வேறு வழியே இல்லை, அது வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டு தான் கெட்ட பேர். ஸோ நல்லா யோசிச்சுங்க. வரக்கூடிய நான் இப்போது ஷார்ட்லி ஐ பி மீட்டிங் டாப் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு சூன்னு. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னெல்லாம் ஐ வில் லெட் யூ நோ. அதை குறித்து தான் ஃபர்தர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். நிறைய விஷயங்கள் பேசணும், தொண்டை சரியில்லை, அதனால் வந்து இந்த புக்கில் வந்ததுனால இந்த விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன். நானே எனக்கு ஸ்டேட்டஸில் வச்சிடல. ஏன்னா இது ஏதோ மறைக்கிற விஷயம் இல்லை, இது எல்லாருக்கும் தெரியட்டும் என்ன உண்மைன்னு சொல்லிவிட்டு. என் கூட இருக்கவங்க எல்லாருக்குமே என்ன உண்மைன்னு தெரியும். இதில் வந்து நான் டிஃபமேஷன் கேஸ் உங்கள் மேலே போட்டால் உங்களுக்கு வேலை போயிடும், ஞாபகம் வச்சுங்க. எனக்கு பெரிய தப்பான ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் குமுதம் புக்கில் கொடுத்துருக்கீங்க. நான் வந்து அதெல்லாம் வந்து உங்கள் வேலை போக வைக்கல, என் வேலை கிடையாது. எனக்கு என்னுடைய பக்தர்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும். இப்போ நீங்கள் கடல் ஆரத்தி நீங்கள் தடை பண்ணுறீங்க, யாரோ பண்ணது, நான் பண்ணதில்லை. யாரோ ஒருத்தன் கடல் ஆரத்தி என் ஃபோட்டோ போட்டு வர எனக்கு தெரிஞ்ச ஒரு அவர் தெரியாதாலாம் கிடையாது. உடனே அந்த வருமானம் எனக்குலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க போலீஸில். இந்த காமெடிலாம் நிறுத்திடுங்க. இப்போ நான் கேட்குறேன், வரக்கூடிய பக்தர்கள் அவங்களா கடல் ஆரத்தி எடுத்தால் என்ன பண்ணுவீங்க? ஒரு ஹோம் மினிஸ்டர், டெப்டி ஹோம் மினிஸ்டர் சண்முகம் மட்டும்தான் வரார், அவர் கடல் ஆரத்தி எடுத்தால் வந்து அடிப்பீங்களா? உங்கள் ரவுடிசம் 2 அல்லக்கை வச்சு போட்டு தள்ளிடுவீங்களா? பார்க்கலாம் சார், உலகம் ரொம்ப சின்னது சார். வட்டம், வாழ்க்கை ஒரு வட்டம், கீழே இருக்க மேலே போவான், மேலே இருக்க கீழே வருவான். இன்றைக்கி நீங்கள் அதிகாரம் இருக்கின்றதால நீங்கள் அப்புறம் இருக்கலாம். பட் எல்லாமே மாறும். ஏன்னா நான் வந்து என்ன நம்புறதை விட முருகனை அதிகம் நம்புகிறேன். நீங்கள் உங்களை பெரிய ஆள் நம்பிட்டு இருக்கீங்க. காலம் நிச்சயமாக பதில் சொல்லும். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பயணிக்கும் என் தாயார் ஆண்டாளுக்கும் நரசிம்முக்கும் என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடியிலே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.